ஆயிடுச்சு. என்னதான் இந்த பிள்ளைங்களை பண்ணுறதோ தெரியல, இன்னும் கிளம்பல. ஏங்க கடைக்கு போகிறது இல்லைங்க, என்னங்க டைம் ஆகுது. கடைக்கு ஒருத்திக்கு துணி எடுக்க போனாவே 10 மணி நேரம் ஆக்குவாளுங்க. இவளுங்க வேற ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி எல்லாம் குதிச்சிட்டு இருக்காளுங்க. கல்யாண பொண்ணுக்கு வேற எடுக்கணும். அங்கே வேற அண்ணன் வீட்டில் வேற என்ன கிளம்பிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. மணி வேற ஆகுது. இன்னும் காலை சாப்பாடே சாப்பிடாம இருக்காளுங்க. என்னதான் பண்ணுறதோ தெரியல. ஏன் பங்கஜம் நீ வேற இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அவளுங்கள்ட்ட நீ நைட்டே சொன்னியா இல்லையா டைம் கணக்குக்கு கிளம்பணும் இல்லைன்னு சொல்லிட்டு? தெரியும்ல நம்ம பிள்ளைங்கள பற்றி. சும்மா நார்மலாக எங்கேயாவது வெளியே போகணுன்னு சொன்னாவே இந்தான்னு காலையில் கிளம்பி மதியானம் ஆயிரும். இது கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா சும்மாவா சொல்லு? அவங்கள பற்றி தெரியும்ல. என் தங்கச்சி வேறு கிளம்பிடுச்சா என்னன்னு தெரியல, தங்கச்சி பிள்ளைங்க வேறு கிளம்பிடுச்சான்னு தெரியல. முதல்ல நீ கிளம்புனியா? இவ்வளோ பேசுறியே, ஃபஸ்ட்டு நீ கிளம்பியிருக்கிய சொல்லு. ஆமாம், உங்கள் பிள்ளைங்களை கிளம்ப சொன்னால் நீங்கள் என்கிட்ட வாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா வேலையும் உங்கள் பிள்ளைங்க தானே முடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நான் சும்மா எல்லாம் உக்காந்துட்டு வரேன், அதனால எனக்கு வேலையே இருக்காது. என்ன பண்ணுறது? அதனால் இப்போ தான் நானே தூங்கி எழுந்துச்சி வரேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு, புருஷன்னு பார்க்குறேன், இல்லைன்னா மரியாதை இருக்காது. காலிலேருந்து ஊறப்பட்ட வேலை செஞ்சுவிட்டு சமையல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அடியே அறிவு கட்டவளே, நம்மளே வெளியே தானே போகிறோம், ஏன் வெளியே சாப்பிட்டுக்கிட்டா ஆவாதா? இங்கே தான் சமைச்சு இங்கே தான் சாப்பிட்ணுமா? மதியானத்துக்கு என்ன பண்ணுறது? வெளியே போனால் வெளியே தானே சாப்பிட்ணும். இது கூட தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், வெளியே போனால் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இங்கே நீ எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத, தேவையில்லாமல் உடம்ப போட்டு கசக்கிக்கிட்டு கிடக்காதுன்னு சொல்லிட்டு சொல் பேச்சு கேட்காம நீ இன்னும் கிளம்பாமல் நின்றுட்டு இருக்கியே. அவளுங்களை கூப்பிட்டு கேட்டினா அவளுங்க ஃபஸ்ட்டு கேள்வி அதை தான் கேட்பாளுங்க. ஆமாம்ல, நான் வேற எல்லாத்தையும் மறந்துவிட்டு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். பரவாயில்ல, இப்போ சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் கிளம்புறதுக்கு தான் இன்னும் ஆளை காணும். ஏ இசை, இன்னிசை, தென்றல், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்க, எல்லாம் கீழே இறங்கி வாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏமா நொயின்னு கத்திக்கிட்டு இருக்க காலையிலேயே? பார்த்துக்குங்க, காலையிலேயேம்மா மணி 9 போகுது. இப்போ தான் கொட்டாயை விட்டுட்டு வந்து நிற்கிது புள்ள. இன்னும் இது எப்போ கிளம்பி எப்போ போய்? ஐயோ கடவுளே, எனக்கு தலை இப்பயே சுத்துதே. ஏண்டி, அக்காவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போகணும்னு தெரியுமா தெரியாதா? ஆடாடுன்னு ஆடினீங்களே நேற்று. இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க. நீயே இன்னும் கிளம்பல, அவளுங்களாம் கிளம்பியிருக்காளுங்களா முதல்ல? ஏக்கண்ணு இப்படி பண்ணுறீங்க? சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கணும்னு அப்பா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அதுவும் ஏதாவது விசேஷ டைம்னா சீக்கிரமாக ஆளாக எழுந்திரிக்கணும்ல, இப்படியா பண்ணுறது? பா, அது நைட்டு கொஞ்சம் எல்லாம் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தோமா, அதனால் அப்படியே தூங்கிட்டோம். நானே இப்போ சத்தம் கேட்டு தான் எழுந்திரிச்சு வந்தேன். அவளுங்களாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நான் தான் போய் எழுப்பிடணும். அது சரி, போ, இன்னைக்கு கடைக்கு போன மாதிரி தான். சரி போய் சீக்கிரமாக அவங்களால எழுப்பு, போடு ஓடு. பா, நான்லாம் போய் கிளம்ப போனேன்னா அப்படியே சும்மா 10 நிமிஷத்தில் அப்படியே பஞ்சா பறந்து வந்துடுவேன். அவளுங்க தான் ஊறப்பட்ட நேரம் ஆக்குவாளுங்க. ஆமாம், அத்தை பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்களா? நீங்களே இப்போ தான் ஏஞ்சி வந்திருக்கீங்க, எனக்கு தெரியலையே. கேட்கணும், அவங்களையும் கூப்பிட்டு ஏஞ்சிட்டாங்களா என்னன்னு. சரி கூப்பிட்டு கேளுங்க. அப்புறம் அதுக்குள்ளே நாங்கள் ரெடியாகி வரத்துக்குள்ளே அவங்களும் ரெடியாகி வந்துட்டா சரியாக இருக்கும்ல போகிறதுக்கு. என்னப்பா காலையிலேயே தூக்கமாக வருது, சத்தம் கேட்டு தான் எந்திரிச்சு வந்தோம். என்னாச்சு? ஏமா 3 பேரும் இப்படியா பண்ணுறது? இன்னிசை, உனக்கு கல்யாணம் தெரியுமா தெரியாதா? நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போகணுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்படியா தூங்குறது எல்லாரும் 9 மணி வரையிலும்? இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை இப்படிலாம் தூங்கலாமா சாமி? அங்கே போனால் அப்பா அம்மாவை என்ன சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார வீடாக இருந்தாலும் அதெல்லாம் தப்பு இல்லை. இல்லப்பா, நானே முன்னே எந்திரிச்சிட்டேன். இவளுங்களும் தூங்கிட்டு இருந்தாளுங்களா, ஜன்னலெல்லாம் சாத்தி இருக்கவும் பனி டைமா இருக்கவும் சரின்னா விடியலையாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் மணியை பார்க்காம அப்படியே தூங்கிட்டேன்ப்பா. சரி ஓடுங்க, போய் எல்லாரும் துணி மாற்றிட்டு வாங்க. ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. சரிப்பா. என்னத்த இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்னத்த சொல்றது? கல்யாணம் வேற ஆக போகுது. கடவுளே, எங்க அண்ணன் கூட இருக்கவும் பரவாயில்ல, வேற வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா என்னை கழுவி ஊற்றிப்பிடுவாளுங்களே. நான் புள்ள வளர்க்குறது சரியில்லைன்னு சொல்லி என்னதான் பண்ணணும்? இன்னும் 2 பேர் இருக்காளுங்க, அவளுங்க எங்கே போகிறாளுங்களோ, நான் எப்படி பாட்டு வாங்கி சாவ போகிறேனோ தெரியல. ஏம்மா விடுமா,
நீ வேற அதுக்குள்ளே என்ன ஒன்றுக்கே கல்யாணம் ஆகல, அதுக்குள்ளே மூணுக்கும் புலம்புற. விடு விடு, எல்லாம் சரி பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது. யோ மனுஷா, திட்டி போட போறேன். நீ முதல்ல உன் தங்கச்சி பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. ஆமாம் ஆமாம், அவங்கள வேற கூப்பிடணும். பல்லவி, எம்மாடி பல்லவி. சரி, நான் போய் ரெடி ஆகுறேன். நீங்க என்ன சாப்பிடல தானே? போய் உட்காந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பிள்ளைங்க வந்த வாட்டி சாப்பிடுங்க. நான் போய் கிளம்புறேன். போ போ, நிற்க நேரம் தான், ஓடு ஓடு. எப்பா, இந்த பொம்பளைங்களை கிளப்பி ஒரு கடைக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும்னா ஆமாத்தான் போ. காலையில் சொன்னால் சாயந்தரமாக கிளம்பி வருவாங்க. இதுக்குன்னு தூங்காம தான் உட்காந்துருக்கணும் மாட்டுக்கு. ஆம்பளைங்க நிலமெல்லாம் இப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. சொல்லுண்ணே, கூப்பிட்டியா? ஆமாம்மா, கடைக்கு போகணுன்னு சொன்னல, அதான் கிளம்பிட்டீங்களா நான் பார்க்கலான்னு கூப்பிட்டேன். இன்னும் நீயும் ரெடி ஆகலையா? நானா ரெடி ஆயிடுவேன். அந்த தண்ணி எடுத்து ஊற்றி வச்சிட்டேன். போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரது தான். வேறலாம் எதுவும் வேலை இல்லை. பிள்ளைங்களாம் கிளம்பிடுச்சு. இங்கே அண்ணி பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்களா? இந்த இப்போ தான் எல்லாம் கிளம்புறோன்னு ஓடி இருக்கிறாங்க. இனிமேல் கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி போகணும். இதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இவங்களாம் எப்பயுமே லேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நாம் தான் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட் இல்லை. நாம் முன்னாடியே கிளம்பிடலாம். விடுங்க, இதில் என்ன இருக்குது. சரி, மாப்பிள்ளை வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க. ஏன்னா இவங்களாம் ஆமை குடும்பம்ல, அதனால் அப்படியே பொறுமையாக ஊறுவாங்க. ஆமாம்மா, கேட்கணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. சரிண்ணே, நீ கேளு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, எல்லா பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. தங்கச்சிக்குன்னு பேசுகிறதா, பிள்ளைக்குன்னு பேசுகிறதா, பொண்டாட்டிக்குன்னு பேசுகிறதான்னு தெரியல. இவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். கடவுளே. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், அவங்க ரெடி ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெடியானா தானே போக முடியும். அவங்க என்ன லேட் பண்ணுறாங்களோ. அவங்க எல்லாரும் பசங்க தானே, அவங்க எதுவும் லேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பரை போடுவோம். எங்கே போகுது, யாருமே எடுக்க மாட்றாங்களே. ஹலோ ஹலோ, மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம் மாமா. அங்கே எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இப்போ தாப்பா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் 10 நிமிஷம் ஆகாதாட்டுக்குது. பார்க்க போனால் 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்புங்க. வீட்டில் சாப்பிட்டு கிளம்பிடுங்க, நேராக கடைக்கு போயிடுவோம். சரி மாமா. சரிப்பா, கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேன், வைக்கிறேன். சரி. அதானே பார்த்தேன், நான் சொல்லலை. பசங்க வீட்லலாம் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. இந்த பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ கடவுளே, இந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கிளம்புங்கனாலும் கிளம்புறதே இல்லை. சரி வரட்டும், என்ன பண்ணுறது, புலம்பி மட்டும். ஏனுங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். எப்படி இருக்கேன் பார்க்கறதுக்கு? நல்லா இருக்கனா? உனக்கு என்ன சொல்லவா வேணும்? நல்ல குண்டா தக்காளி பழம் மாட்டி இருக்கு. உங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஏன் பொண்டாட்டியா நான் சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது? எங்க உங்க மௌளுங்களாம் இன்னும் வரலையா? உங்க தங்கச்சி கூப்பிட்டு கேட்டீங்களா, கிளம்பிட்டாங்களா? என் தங்கச்சிலாம் முன்னே கிளம்பிட்டா. நீங்கள் தான் இன்னும் யாரும் கிளம்பல. இன்னும் பிள்ளைங்க கீழே வரல. என்ன தான் பண்ணுதுங்களோ தெரியல. உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களாம் அப்பயே கிளம்பிட்டாங்களாம். நான் தான் இன்னும் கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணியே 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் நீயே கீழே வந்திருக்க. இன்னும் இவ்வளோ வேறு வரல. எப்போ சாப்பிட்டு எப்போ போகிறதோ தெரியல. போ. வந்துருவாளு 3 பேரும் ஒட்டுக்க வருவாளுன்னு நினைக்கிறேன். எம்மாடி கிளம்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? நாங்களாம் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்தா இங்கே நின்றுட்டு இருக்கோம். இது எப்படி பண்ணீங்க? சரி, என்னமோ சாப்பிட்டீங்களா, கிளம்பியாச்சா? சரி வாங்க. என் பிள்ளைங்க சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ அழகு பாரு எல்லாருமே. என்னம்மா, காக்கா பிடிக்கிறியா? ஆமாம், உங்களை காக்கா பிடிச்சி எனக்கு ஏதாவது கிடைக்க போகுது, அதனால நான் காக்கா பிடிக்கிறேன். ஏன்டி நீங்கள் வேற? எங்கே அத்தை மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்களா? மற்றவங்கன்னா யாருமா? எல்லாம் உங்கள் மர பையனும் அந்த பாப்பாவும் தானே. மாமான்னு சொல்லணும். அது என்ன மற்றவங்க? இல்லைப்பா, சும்மா அப்படியே சொன்னேன். அவங்க காதில் விழுந்தா ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல. அவங்களாம் முன்னே ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள்லாம் வாங்க, நம்ம கிளம்பலாம். அங்கே உங்கள் மாமா வீட்டுக்கும் நான் ஃபோன் பண்ணேன். அவங்களாம் கிளம்பியே 1 மணி நேரம் ஆகுது. நீங்கள் பண்ணுற வேலைக்கு போங்க. எனக்கு தெரியாது, அங்கே போய் திட்டு தான் வாங்க போறீங்க. அதெல்லாம் மாமா வீட்டிலலாம் எங்களை யாரும் இது சொல்ல மாட்டாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது? எங்கள் அண்ணங்காரன் ஒரு இழிச்ச வாயி, எங்கள் அண்ணி அதுக்கு மேலே. உங்களை பார்த்தாவே அப்படியே ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு நிற்கும். அப்புறம் அதுவாக திட்ட போது வாங்க.
அதனால தானே நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறேன். அத்தையும் மாமாவும் எவ்வளோ நல்லவங்க, அதோட நான் கட்டிக்கு போகிறவர் எவ்வளோ நல்லவர். நானும் அதனால தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். நானும் அதனால தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன எல்லாரும் ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியே கேட்குது? ஒன்றும் இல்லையே, நானும் ஒன்றுமே சொல்லலை. சரி என்னமோ, வாங்க. வாங்க வாங்கன்னு இங்கே சொல்லிட்டு இருந்தா எப்போ போகிறது? போமா நீ முதல்ல, பின்னாடியே வரோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அட வாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அப்பாடி ஒரு வழியாக துணி கடைக்கு வந்தாச்சு. இன்னும் எங்கே சம்மந்தி வீட்டுக்காரவங்கள வர காணும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பெரியவன். என் பையன் ஒரு தண்டம் தான். இவ்வளோ ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது. இருக்கட்டும், தானே ஃபஸ்ட்டு ஆரம்பம். இங்கே தான் நடக்காமையா போக போகுது. எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி என் பையனுக்கு பண்ணி வச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பா, நாங்கள் சும்மா அந்தாண்ட போயிட்டு துணியெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு எங்களுக்கு எதாவது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரோம். ஆமாம் ஆமாம், நானும் போகிறேன். ஏன் அப்போ நான் மட்டும் வர மாட்டேனா? நானும் தான் வருவேன். நீ இங்கே இரு நிசை. அங்கே எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா பார்ப்பாங்கல்ல, அவளுக்கு 2 பேரும் போயிட்டு வரட்டும். அவங்க வந்த வாட்டி அதுக்கப்புறம் நீ போ. நான் மட்டும் போகக்கூடாதா? சரி நிற்கிறேன். ஏங்க சத்தியமாக உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது இருக்கா? துணி எடுக்க வரும்போது யாராவது கருப்பு ட்ரெஸ் போட்டு வருவாங்களா நல்ல காரியத்துக்கு எடுக்கும் போது? என்னமோ போங்க, நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீ வேறடி சும்மாரு. நானும் தான் ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதனால அவசரம் ஆகிருமா? நீ எந்த காலத்தில் தான் இருக்கே தெரியல போ. யோ போயா கம்முன்னு. ஏதாவது ஒன்று சொன்னால் எந்த காலத்தில் இருக்க, அந்த காலத்தில் இருக்க, இந்த காலத்தில் இருக்குன்னு. சை. ஏம்மா பல்லவி, எங்க பிள்ளைங்கள காணோம்? இதோ வெளியே கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனானா, ஆளை வர காணும். வந்துடுவான். என் மாமாவை இன்னும் ஆளை காணும் பாரு. நம்மளே கடைக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்களாம். நீ எப்போ வருவாங்களோ தெரியல. சை. ஹாய் மாமா, எங்களை தான் தேடிட்டு இருந்தீங்களா? வந்துட்டோம். ஆமாப்பா, எல்லாருமே உள்ளே வந்துட்டோம். அப்புறம் நீங்கள் 2 பேர் மட்டும் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது? ஏண்டி என்னடி இது கண்ணாடி கையெல்லாம் இல்லாமல் ட்ரெஸ் போட்டிருக்க? போமா அந்தாண்ட, எப்போ பார்த்தாலும் பட்டிக்காடு மாதிரி. இங்கே பாரு உன் ட்ரெஸ்ஸு, நீயும் நானும் சும்மா அப்படியே ஸ்டைலாக இருக்கணும். அப்படியா? ஸ்டைலாக இருக்கணுமா? சரி இரு என்ன அப்போ? அப்புறம் நாளைக்கு வந்து என்னை அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, இப்படி சைட் அடிக்கிறாங்க, அப்படி சைட் அடிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கலாம் என்கிட்ட வந்து நீ சொல்லக்கூடாது. யார் நானா? இனிமேலாம் நானே பார்த்துக்கலான்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. பரவாயில்ல, பொட்டப்புள்ள அப்படித்தான் இருக்கணும். நீ வேற சும்மா இருந்தா, அவள் ஏற்கனவே ஆடுவா, இதில் வேற நீ வேற இப்படி தான் இருக்கணும்னு வேற சொல்கிற. நீ சும்மாரு. இந்த காலத்தில் பொட்ட பிள்ளைங்களாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கணும். ஏது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறதுக்கா? சரி, அவளை அங்கே ஊரில் போய் வச்சுக்கிறேன். இங்கெல்லாம் அவள் சொன்னால் கேட்க மாட்டான். எப்போ யாருப்பா அது கடைக்காரவங்க? கடையில் ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கீங்க, இத்தனை பேர் வந்து நிற்கிறோம். ஆமாம், என்ன இன்னும் 2 டிக்கெட் குறையுது, இன்னே செய்ய மட்டும் இருக்கிறா? அவளுங்களாம் ஏதோ கடையை இருந்தாலே சுற்றி பார்க்க போகிறான்னு சொல்லி போனாளுங்களாம். ஓ அப்படியா? சரி, அப்போ நமக்கு இங்கே வேலை இல்லை, நம்ம அப்படியே நம்மளும் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியதான். டே அண்ணா, நாம் இங்கே நின்று என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்ன தேவையோ அதை போய் நம்ம சுற்றி பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். நானும் வாங்க கூட வரமாட்டேன், ஆனால் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு அந்தாண்ட போய் நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன். வடக்கருவாயா? வரியா இல்லையா? வந்து தொலைக்கிறேன், வேற என்ன பண்ணுறது? மா, நீங்கள்லாம் இங்கே பார்த்துட்டு இருங்க, நாங்கள் 2 பேரும் போய் எங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வாங்கிட்டு வரோம். எல்லாருமே போகிறாங்கம்மா, நானும் போகிறேனே. அமைதியாக இங்கே நில்லு, காலை இங்கே எடுத்து வச்சுன்னா காலை உடச்சி விடுவேன். போ. சரி, எங்கே நின்று தொலைகிறேன், என்ன பண்ணுறது? ஏய் நீசை பாய். ஏய் முட்டக்கண்ணி பாய். அழுவு நல்லா இங்கே நின்று. சரி, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா காண மாட்டேங்குது. அவங்க வந்தால் தான் ஏதாவது வாங்க முடியும். நானும் சும்மா அந்த பக்கம் போயிட்டு எனக்கு எதாவது புடவை செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி போம்மா. இன்னும் எப்போ தான் உங்கள் அண்ணன் விட வருவாங்க சொல்லு?
ஏங்க நீங்கள் தான் ஃபோன் பண்ணால் நான் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன என்னமோ கத்திட்டு கிடக்குறீங்க. என்னண்ணா லேட் ஆகிடுச்சா? எங்களை தான் திட்டிகிட்டு இருக்கீங்களா? ஐயோ திட்டிக்கிட்டுலாம் இல்லைம்மா, நான் ஏன் திட்ட போகிறேன்? இல்லை கிளம்பி 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு முன்னே சொன்னாங்களே, இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா. ஏற்கனவே அவள் ரொம்ப அழகு. கல்யாண கலை வந்த உடனே பாரு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. வாங்க சார், நீங்கள் வேறு கிண்டல் பண்ணிக்கிட்டு. நான் என்ன அழகா இருக்கேன்? இருந்த மாதிரியே தான் இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. கல்யாணம்னா அது ஒரு கலை, அது எல்லா பொண்ணுங்களுக்கும் வரும். அண்ணி நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? பசங்க யாரும் வரல? வந்திருக்கானுங்கம்மா, எல்லாம் வெளியே இருக்கானுங்க. எங்கே வந்திருக்கானுங்க? அவனுங்க எங்கே வந்திருக்கானுங்க? அவன் பெரியவன் மட்டும்தாம்மா வந்திருக்கான். அவனுங்க 2 பேரும் நீங்கள் முன்ன போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டானுங்க. என்கிட்ட வரேன்னு தானே சொன்னானுங்க. அவன் பெரியவன் மட்டும் கார் நிறுத்திட்டு வந்துடுவான். அத்தை மாமா என்ன தான் திட்டிகிட்டு இருக்கீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆஃபீஸ் பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான். இன்னும் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அச்சோ என் மாமா எவ்வளோ அழகா இருக்காரு. ஒரு ட்ரெஸ்ஸு கண்ணாடிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, நான் தான் அதிர்ஷ்டசாலி. எவ்வளோ அழகா இருக்காரு என் புருஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரண். சரி வா வா நம்ம பார்க்கலாம் வா. வர்றா முட்டைக்கண்ணியா, என்னை பார்க்க வரணும்னு ரொம்ப அழகாக வந்திருக்காளாட்டுக்குது. கல்யாண கலை வேற, என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆளே இல்லை. பாரு எவ்வளோ அழகு.